எல்லாருக்கும் வணக்கம். குரூப் டிக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கொஸ்டின்ஸ் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் என்ன யோசிச்சிருந்தீங்கன்னா, அப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்க. உங்களோட எக்ஸாம்ஸ்ல நீங்க அப்படிதான் யோசிப்பீங்களா? ஈஸியான கொஸ்டின்ஸ் எனக்கு வேணாம், எனக்கு கேட்கக்கூடிய 25 கேள்வியுமே எனக்கு டிஃபிகல்ட்டியா தான் வேணும், எனக்கு கஷ்டமா தான் வேணும்னு யோசிப்பீங்களா? அப்படி யாரும் யோசிக்க மாட்டோம் இல்லையா? ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்ல 25 கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 18ல இருந்து 20 கேள்வி வரைக்கும் ஈஸி லெவல்ல இருந்து மாடரேட் லெவல், மீடியம் லெவல் மட்டும்தான் இருக்கும். மீதி இருக்கக்கூடிய ஒரு 6ல இருந்து ஒரு 7 கேள்விகள் பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல், ஓகேவா, கஷ்டமான லெவல்ல இருக்கும். ஓகேவா, எல்லாருமே ஒரு சில மைண்ட் செட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 5-6 கேள்வி, அந்த ஒரு 7 கேள்வி கிட்ட கஷ்டமா கேட்கறாங்க இல்லையா, அதை மட்டுமே யோசிக்கிறீங்க, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றீங்க. அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்றதுனால நீங்க மோட்டிவேட் ஆகுவீங்களா, பாசிட்டிவா யோசிப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா இல்ல. மேக்ஸ் நல்லா போடுறவங்க கூட அந்த 18 கொஸ்டினை பார்த்தாங்க அப்படின்னா, 18 கொஸ்டினை பார்த்தாங்கன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், மேக்ஸ் ஈஸின்னு யோசிக்கலாம், எக்ஸாம்ல அழகா பாஸ் பண்ணிடலாம். இல்ல நான் இந்த 18 கொஸ்டினை பத்தி பார்க்கவே மாட்டேன், எனக்கு அந்த எக்ஸாம் கஷ்டம், அதுல வந்து 7-8 கொஸ்டின் கஷ்டமா கேட்பாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, மேக்ஸ் நல்லா போட வந்தவங்களால கூட அங்க கான்பிடென்டா எக்ஸாம்ல போட முடியாது. ஓகேவா, மேக்ஸ் கஷ்டம் தான் யோசிப்பீங்க. அப்ப அந்த பயத்திலேயே நீங்க போய் எக்ஸாம்ல உட்காந்தீங்க அப்படின்னா, அது ஈஸியா ஒரு 18 கேள்வி கேட்கறாங்க இல்லையா, அதை கூட நம்மளால சரியா பண்ணிட்டு வர முடியாது. ஓகே, அதனால நான் அதுக்கு டிஃபிகல்ட்டி லெவல பிராக்டிஸ் பண்ண வேணாம்னு சொல்லல, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆனா ஈஸி லெவல் டு மாடரேட் லெவல நல்லா பிராக்டிஸ் பண்ணிடுங்க. கண்டிப்பா எக்ஸாம்ல 50% ஈஸி டு மாடரேட்ல இருக்கும் அப்படின்னா 50% டிஃபிகல்ட்டில இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாதுங்க. 70% கிட்ட கண்டிப்பா ஈஸி லெவல்ல இருந்து மாடரேட் லெவல் வரைக்கும் தான் இருக்கும். மேக்ஸ் எல்லா டாபிக்ஸ், ஓகேவா, சிலபஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸும் எல்லா டைப்பும் பிராக்டிஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பா அந்த 70% கேள்விகளை எல்லாருமே பிராக்டிஸ் பண்ண எல்லாருமே அழகா பண்ணிடலாம். அந்த 30%, 25 to 30% கஷ்டமா இருக்கு இல்லையா, அதை நினைச்சு ஒரி பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்குமே ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. ஓகே, அது ஈஸி டு மாடரேட் லெவல் நீங்க நல்லா கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த டிஃபிகல்ட்டியா கேட்கறாங்க இல்லையா, கஷ்டமா கேட்கக்கூடிய கேள்வியோட ஆன்சர் கூட 50% நம்ம அழகா கெஸ் பண்ணிடலாம். இன்னொரு 50%ல நம்மள அந்த டைம்ல எப்படி யோசிக்கிறோம் அந்த கேள்வின்றது இருக்கு. அந்த கேள்வி இதுக்குள்ள நம்ம பிராக்டிஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா அந்த 50% கவர் பண்ணி அந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணிடலாம், அழகா சால்வ் பண்ணிடலாம். அப்போ கஷ்டம் அப்படின்றது, கஷ்டமான லெவல்ல கேட்கக்கூடிய கேள்வின்றதை நினைச்சு மேக்ஸ் எப்பவுமே கஷ்டம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. கண்டிப்பா ஈஸி தான். நீங்க முதல்ல அந்த மாடரேட் வரைக்கும் இருக்கு இல்லையா, அந்த 75% முடிங்க. அதை முடிச்சாலே எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். அதுக்கு மேல அந்த கஷ்டமான லெவலுக்கு மேக்ஸ்ல உட்காந்துட்டு பெருசா ஹார்ட் ஒர்க் பண்ணாம சயின்ஸ்லயும் ஜிகேலையும் இன்னும் கொஞ்சம் நிறைய டாபிக்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா நம்ம அழகா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதெல்லாம் அது ஒரு 5 கேள்வி கண்டிப்பா மேக்ஸ்ல கஷ்டமா வரும் அப்படின்னா அந்த 5 கேள்வி நினைச்சு ஒரி பண்ணாம 20 கேள்வி ஈஸியா தானே வரப்போகுது, அந்த 20 கேள்வியில 20 மார்க்குமே ஸ்கோர் பண்ற வழியை ஃபர்ஸ்ட் பாருங்க, அதுவே போதுமானது. ஓகே, இன்னைக்கு நம்ம குரூப் டில பார்க்கக்கூடிய எல்லா கேள்வியுமே 2022 குரூப் டில கேட்ட கேள்வி மட்டும்தான். ஏஜஸ்லயும் ரேஷியோல இருந்து அதிகமான கேள்விகள் பார்க்க போறோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்பர் சிஸ்டம்ல இருந்து பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் டைம்ஸ் கம்மியா தான் இருக்கு. இந்த டைம்ல ஒரு சிலருக்கு வந்து ஐயோ மேக்ஸா கஷ்டமா இருக்குமே, பயமா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் கொடுக்குற மாதிரி, மேக்ஸ் கஷ்டம் இல்ல, ஈஸியா அப்ரோச் பண்ணலாம், இந்த மாதிரி கேள்விகள் தான் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இதை நம்மளால ஆன்சர் பண்ண முடியாதா, நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட்டை தர மாதிரியும் எக்ஸாம்ல கேள்விகள் டஃபா மட்டும் இருக்காது, ஈஸில இருந்து மாடரேட் லெவல்ல இருந்து தான் கேள்விகள் அதிகமா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை தர மாதிரியும் நம்மளோட இன்னைக்கு கிளாஸ் இருக்கும். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. ராமுவுக்கு 55 வயசு, சோமுவுக்கு 25 வயசு. எத்தனை ஆண்டுக்கு முன்பு ராமுவுக்கு சோமுவை விட 3 மடங்கு வயது இருந்திருக்கும் அப்படின்னு கேட்கிறான். ஏஜஸ்ல மட்டும் ஒரு சின்ன பெனிஃபிட் என்னன்னா, கொஸ்டின் அவன் எவ்வளவு டஃபா கேட்டாலும் சரி, எவ்வளவு ஈஸியா கேட்டாலும் சரி, எந்த மாடலுமே வேணாம், எந்த மெத்தடுமே வேணாம், யூசிங் ஆப்ஷன்ஸ். ஓகேவா, ஆப்ஷனை வச்சு மட்டுமே ஏஜஸ் கேள்வி எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், அழகா ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, அப்ப ஏஜஸ்ல கேட்ட கேள்வி கண்டிப்பா மிஸ் பண்ணிட்டு வராதிங்க. கொஸ்டின் படிக்கும் போது தெரியாத மாதிரி இருக்கலாம், ஆனா ஆப்ஷன் வச்சு யூஸ் பண்ணுங்க, அந்த கேள்விக்கான அழகா ஆன்சர் நீங்க என்ன பண்ணிட்டு வரலாம், சொல்லிட்டு வந்துடலாம். ஓகேவா, அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ராமுவோட வயசு சோமுவை போல 3 மடங்கு இருந்திருக்கும்னு கேட்கறாங்க. ஓகேவா, இப்போ ராமுவுக்கும் சோமுவுக்கும் கம்பேர் பண்ணும்போது ராமுக்கு 1 பங்கு வயசும், அப்போ சோமுக்கு 1 பங்கு வயசுனா ராமுக்கு அப்ப எப்ப 3 பங்கு வயசா இருந்திருக்கும், அது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு கேட்கறாங்க. ஆப்ஷன் 7, 5, 15, 10 இருக்கு. இதுல 5 வருஷத்துக்கு நான் குறைச்சு பார்க்கலாம். அவங்களோட பிரசன்ட் வயசு வந்து பாத்தீங்கன்னா, தற்போதைய வயசு ராமுவுக்கு 55, சோமுவுக்கு 25. 5 நான் குறைச்சாடினா 50 வயசு ஆயிடும், இங்க 20 வயசு ஆயிடும். அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு 3:1 ரேஷியோ இருக்குமான்னு பார்த்தா 5:2 இருக்கு. அப்ப கண்டிப்பா 5 இயர்ஸ் என்னோட ஆன்சர் இல்ல. அடுத்து எனக்கு ஈஸியா இருக்குன்னு பார்த்தா நான் 10 15 கழிச்சு பார்க்கலாம். ஓகே, நான் 10 கழிச்சு பாக்குறேன். 10 கழிச்சா 45, 25 கழிச்சா 15. அப்ப இதுக்கு ரேஷியோ பாருங்களேன், 1:5
அதாவது 3:1 இருக்கா? அப்ப கண்டிப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரோட வயதுகள் விகிதம் என்னவா இருந்திருக்கும்? 3:1 இருந்திருக்கும். சோமுவு போல ராமுவுக்கு 3 மடங்கு வயசாயிருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகே, 4 ஆப்ஷன்ல எது வேணா யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அது எது ஃபர்ஸ்ட் கழிக்க கொள்ள அந்த மாதிரி ஈஸியா இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணீங்கனாலே நம்ம அழகா ஆன்சர் வந்துடும். எதுவுமே நம்ம சால்வ் பண்ண வேண்டாம். ஓகேவா? மேக்ஸை நம்ம ஜாலியா முடியுன்ற நம்பிக்கையோட பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியா தெரியும். ஐயோ கஷ்டமா தான் கேட்பாங்க, எனக்கு கண்டிப்பா ஆன்சர் வராது அப்படின்ற மைண்ட் செட்டை போய் உட்காந்தீங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி நல்லா போட்டு பார்த்த கேள்வியா இருந்தா கூட எங்கேயோ பெருக்கும் போது சின்ன தப்பு பண்ணி அந்த கேள்வி தப்பாயிடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கான்பிடென்டா இருங்க, என்னால முடியுன்ற நம்பிக்கையோட இருங்க, சந்தோஷமா இருங்க. ஓகேவா? பாசிட்டிவா நீங்க போய் உட்காந்தாதான், பயம் பதட்டம் இல்லாம போய் உட்காந்தாதான் தெரிஞ்ச கேள்வியும் நல்லா பண்ண முடியும், தெரியாத கேள்விக்கும் யோசிச்சு ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? ஓகே, அடுத்து பாருங்க. 6 வருடங்களுக்கு முன்பு ஒரு தந்தையின் வயது அவரது மகளின் அப்போதைய வயதின் 6 மடங்கு. ஓகேவா? 6 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருடங்களுக்கு பிறகு, அப்போ 3 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது தந்தையின் வயது அவரது மகளை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மகளின் தற்போதைய வயது என்ன? இந்த மாதிரி கேள்விகளை லாஸ்டா ரேஷியோ பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த வீடியோலயே இருந்தது. ஓகேவா? இது எல்லாமே இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே குரூப் டியோட இயர் கொஸ்டின். அப்ப பாத்துக்கோங்க அந்த வீடியோல வந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு எக்ஸாம்ல அப்படின்ற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி கேள்விகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. 6 வருஷங்களுக்கு முன்னாடி அப்பாவோட வயசு அவரது மகளின் வயசை போல எப்படி இருந்துச்சு? 6 மடங்கு ஆச்சு. அப்ப மகளுக்கு 1 வயசு ஆயிருந்தா அப்பாக்கு 6 வயசு கணக்கானதுல அவங்களோட ரேஷியோ இருந்திருக்கு. அடுத்தது 3 இயர்ஸ் ஆஃப்டர், அப்போ +3 இயர்ஸ். ஓகேவா? அப்ப +3 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது தந்தையின் வயது அவரது மகளை விட 3 மடங்கு. அப்போ மகளுக்கு 1 வயசு இருந்தா தந்தைக்கு 3 வயசுன்ற கணக்குல அவங்களோட ஏஜ் ரேஷியோ இருந்திருக்கு. அப்போ பிரசன்டா தற்போது மகளின் வயது என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி இருந்தா ஓகேவா, 6 வருஷத்துக்கு முன்னாடி ரேஷியோ 6:1 இருந்துச்சு. அதுவே ஆஃப்டர் 3 இயர்ஸ் எண்ட்ஸ்ல போய் பார்க்கும்போது 3:1 இருக்கு. அப்ப 6:1 ரேஷியோ 3:1 மாற காரணம் பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல ஒரு 6 இயர்ஸ், ஓகேவா, ஃபியூச்சர்ல ஒரு 3 இயர்ஸ் போயிருக்கு. அப்ப மொத்தமா 9 இயர்ஸ் கடந்து வந்ததுனால தான் அவங்களோட ரேஷியோ 6:1 3:1 மாறிச்சு. கண்டிப்பா இங்க இருக்க ஒரு 2 வேல்யூ கூட்டிக்கோங்க, இந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் ஒரி பண்ணாதீங்க. ஓகேவா? அப்போ இங்க 9. அதுக்கு மாதிரி பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணலாமா? 6:1 6, 3:1 3. அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் 3 பங்குங்களா? அடுத்து பாருங்க, 3 9க்கும் 1 9க்கும் வித்தியாசம் 2 9. அப்ப 2 9ன்றது 18. ஒரு முறை இங்க பாத்தீங்க அப்படின்னா 6 முறை. அப்போ 1 பங்குன்றது 6. அப்ப இங்க 1 பங்குன்றது டாட்டரோட ஏஜ் தானே கேக்குறாங்க. அப்ப 1 பங்குன்றது 6 வயசு. ஓகேவா? எப்போ? மகளுக்கு 6 வருடங்களுக்கு முன்பு 6 வயசு. அப்ப தற்போது இன்னொரு 6 வருஷம் கூடி இருக்கும் இல்லையா? அப்ப கண்டிப்பா மகளுக்கு பிரசன்ட் ஏஜ் தற்போதைய வயது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 12 இயர்ஸ். ஓகேவா? 12 வயசா தான் இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து பாருங்க, இந்த தரவுகளோட இடைநிலை கேட்டிருக்காங்க. ஓகேவா? புள்ளியில இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளும் கேட்பாங்க. ஓகேவா? இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த டாபிக்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும், ஒன்னொன்னு எவ்வளவு வெயிட்டேஜ்ல இருக்கும், முதல்ல இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல நான் என்ன டாபிக்லாம் முடிச்சா மேக்ஸ் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும்ன்ற ஒரு ஐடியாலஜி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கண்டிப்பா புள்ளியல் டாபிக் ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக். புள்ளியில இருந்து கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கறாங்க போது அதை நம்ம ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். ஓகே, இடைநிலை கேட்கறாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட மதிப்புகள்ல எது நடுவுல வருதோ அதுதான் இடைநிலை. கரெக்டா இடையில என்ன வருதோ அதுதான் இடைநிலை. அப்ப நடுவுல என்ன வரும்ன்றது எனக்கு தெரியுமான்னு பார்த்தா இது வந்து கரெக்டா இன்க்ரீசிங் ஆர்டர்ல இல்ல, அசெண்டிங் ஆர்டர்ல இல்ல. அப்ப நான் தான் என்ன பண்ணணும், இதை ஏறு வரிசையில எழுதணும். சின்னதுல இருந்து பெருசு படி அழகா நான் அடுக்கணும். ஓகேவா? அப்ப இருக்கிறதுல ரொம்ப சின்னது எது? 11. ஓகேவா? அடுத்தது 15. எழுதும் போது அடிச்சுட்டே வந்துருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 16, அடுத்தது 17, 18. ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 22. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தா 33, அதுக்கடுத்து 51, அதுக்கடுத்து 71, 75. எல்லாத்தையும் எழுதிட்டோமா? எதையும் எழுதாம இல்லை இல்லையா? அதுக்குதான் இந்த அடிக்க சொல்றது. ஓகே, ஏதாச்சும் விட்டுருந்தா எனக்கு ஆன்சர் தப்பா போயிடும். நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு கரெக்டா செக் பண்ணிடலாம். ஓகே, அங்க எக்ஸாம்ல நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து இன்க்ரீசிங் ஆர்டர் எழுதிக்கோங்க. ஓகேவா? இடைநிலை வேணும். அப்ப கரெக்டா நடுவுல என்ன வருதுன்னு வேணும். இதெல்லாம் கூட்டி பார்த்தா 2 4 6 8 10 கவுண்ட் பண்ணி பார்த்தா 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்ப 10 நம்பர்ல நடுவுல என்னால இடைநிலை சொல்ல முடியாது. அதே சப்போஸ் இந்த கவுண்டிங் வந்து 6ல இருந்த 9 7 இருந்துச்சு, 9 நம்பர் இருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்ட நம்பர் 9 நம்பர்னா இந்த பக்கம் 4 இந்த சைடு 4 விட்டோம்னா நடுவுல கரெக்டா நமக்கு 5வது நம்பர், இங்க இருந்து பார்க்கும்போது 5வது நம்பர் நமக்கு இடைநிலையா கிடைக்கும். ஆனா கவுண்டிங் இந்த மாதிரி ஈவன்ல இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா பாருங்க, இந்த பக்கம் 4 விட்டுடுங்க,
இந்த பக்கம் 4 விட்டுடுங்க. நடுவில் அப்ப நமக்கு 2 நம்பர் கிடைக்குதா? அப்ப இது ரெண்டையும் கூட்டணும். ஓகேவா? இது ரெண்டையும் கூட்டினா ஒரு 30 40 தான் என்னோட இடைநிலையா இருக்கும். அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 20 தான் வந்திருக்கும். அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 20. சரிங்களா? இடைநிலையோ முகடோ கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க, அழகா சொல்லிடுங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, 2 எண்களுக்கு இடையேயான வேறுபாடு 52. அந்த 2 எண்களுக்கான ரேஷியோ 7:3 அப்படின்னா இந்த 2 எண்கள்ல பெருசு எதுன்னு கேட்கலாம். அப்ப இந்த 2 எண்கள பெருசு பாத்தீங்கன்னா 7 தான். அப்ப 7ஆல டிவைட் ஆகுற மாதிரி தான் அந்த பெரிய நம்பர் இருக்கும். ஆப்ஷன்ல பாருங்களேன், 84 டிவைட் ஆகும், 91 டிவைட் ஆகும், 65 வராது. ஆனா 70ன்றதும் 7ஆல் டிவைட் ஆகும். 3 ஆப்ஷன் வந்துருச்சு இல்லையா? அப்ப கண்டிப்பா நம்ம சால்வ் பண்ணி தானே ஆகணும். அவங்க சொல்லியிருக்கிறது 2 எண்களுக்கான வேறுபாடு தான் 52. பங்குல ஓகேவா? ரேஷியோல அவங்க 2 பேருக்கு எவ்வளவு வேறுபாடு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7க்கும் 3க்கும் வித்தியாசம் 4 பங்கு. அப்ப அவங்களோட வித்தியாசம் 4 பங்கு. அப்ப ஒரு பங்கு என்னன்னு கண்டுபிடிக்க முடியல என்னால. ஒரு பங்குன்றது 13. அப்ப 7 பங்குன்றது 70 ஒரு 21 91. அப்ப இந்த எண்கள்ல பெரிய எண் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 91 தான். ஏன்னா ஒரு பங்குன்றது 13. எனக்கு பெரிய நம்பர் வேணும்னா பெரிய நம்பர் 7 பங்கு. அப்ப 7 × 13. ஓகேவா? 13 வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா 7 10 70 7 3 21. அப்ப 70 ஒரு 21 கூட்டினீங்க அப்படின்னா 91ன்றது தான் இங்க இருக்கக்கூடிய பெரிய நம்பரா இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது இந்த மாதிரி கேள்வியும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். ஓகேவா? எக்ஸாம்லயும் இந்த கேள்விதான் கேட்டிருக்காங்க. அதனால எப்பவுமே கஷ்டத்தை நோக்கி ஓடாதீங்க. முதல்ல ஈஸி டு மாடரேட் லெவல் நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா மட்டும் டிஃபிகல்ட் லெவல் ஓகேவா அந்த கஷ்டமா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கும் ஏதோ சோர்ஸ் தேடி ஓடாதீங்க. லாஸ்ட் இந்த 2025ல ஆர்பிஎஃப், பிசி, எஸ்ஐ, என்டிபிசி ஓகேவா ரயில்வே போர்ட்ல என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்ததோ அதனோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து அதை மட்டும் பிராக்டிஸ் பண்ணாலே இந்த வருஷம் குரூப் டில கேட்கக்கூடிய அந்த டஃப்பான ஒரு 5 to 6 கேள்வியை கூட நம்ம என்ன பண்ணிடலாம்னா அழகா ஆன்சர் பண்ணலாம். அப்ப வேற எங்கேயும் தேடி போகாதீங்க. அப்ப 2022 குரூப் டியோட கேள்வியும் 2025ல ரயில்வே போர்ட்ல நடந்த எக்ஸாம்ஸோட கேள்வியும் மேக்ஸ் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டாலே இந்த வாட்டி குரூப் டில கண்டிப்பா 25க்கு 22க்கு மேல நம்ம எல்லாருமே அழகா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 2. ஓகே, அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க கொஸ்டின் இருக்கு. அப்ப x² பிளஸ் y² டிவைடட் பை x² மைனஸ் y² தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப எக்ஸோட வேல்யூ 3. அப்ப x² 9ங்களா, ஒய்யோட வேல்யூ 2, அப்போ y² வேல்யூ 4. இங்க x² மைனஸ் y². அப்ப 9 + 4 30, 9 - 4 5. அப்ப இதனோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 13/5. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி மாடல் இது அப்ளிகேஷன் ஓரியன்டான மாடல் சொல்லுவோம். அழகா அப்ளை பண்ணா மட்டுமே நம்மளோட ஆன்சர் வந்துடும். நம்ம எதுவும் புதுசெல்லாம் பண்ண வேண்டாம். இது நம்மளோட மேக்ஸ் புக்ல ஒரு டைப் ஆஃப் ரேஷியன் ப்ரொபோர்ஷன்ல ஒரு டைப்பாவே இந்த மாதிரி எப்படியெல்லாம் கேட்பாங்க. இப்போ இங்க பாருங்க x/y = 3/2 கொடுத்துருங்க. இதே ஒரு சில இடத்துல x/3 = y/2 கொடுப்பாங்க. இப்படி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், x கீழே இருக்குது x ஓட வேல்யூ, y கீழே இருக்குது y ஓட வேல்யூ. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2x = 3y கொடுப்பாங்க. அப்ப x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 2ன்றவ மாத்தி எடுத்துட்டு அழகா அப்ளை பண்ணா நம்மளோட ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி நிறைய மாடல் இருக்கு. இது எல்லாமே புக்ல இருக்கு. யாராச்சும் பார்க்கல அப்படின்னா பாருங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கேயாச்சும் 2 பாத்தீங்க, 2 ரேஷியோ பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அது ப்ரொபோர்ஷன். ஓகேவா? விகித சமன் அர்த்தம். ஓகே, இல்லையா கொஸ்டின் அவங்க விகித சமன்ல இருக்கு, அது ப்ரொபோர்ஷன் இருக்குன்ற ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணுவாங்க. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு ப்ரொபோர்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 2x + y ஓட வேல்யூ என்னன்னு கேட்கறாங்க. அப்போ 2x + y ஓட ஆன்சர் தான் என்னோட ஆப்ஷன்ல இருக்கு. எனக்கு அப்ப தெரியணும் அப்படின்னா என்ன தெரியணும், x தெரியணும், y தெரியணும். அதுக்கான வழிதான் அவங்க கொடுத்துருக்க. இதை சால்வ் பண்ணா எனக்கு x கிடைக்கும், இந்த ப்ரொபோர்ஷன் எனக்கு சால்வ் பண்ணா y கிடைக்கும். சால்வ் பண்ணலாமா? இங்க எனக்கு x வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இதை ரெண்டையும் பெருக்கி ஃபர்ஸ்ட் வேல்யூவால டிவைட் பண்ணுவோம் தானே. ஏன்னா அப்படிதான் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இன்ட்டு லாஸ்ட் ஈக்குவல் டு மிடில் இருக்கக்கூடிய செகண்ட் இன்ட்டு தேர்ட்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ ரேஷன் ப்ரொபோர்ஷன்ல பார்த்தோம் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்டு லாஸ்ட், அப்போ 9x = செகண்ட் இன்ட்டு தேர்ட், அப்போ 12 × 12 பண்ணலாமா? 9ஆல் அடிச்சோம் அப்படின்னா 3 டைம்ஸ் வருமா? 3 சாரி ஓகேவா? 3 3 9, 4 3 12, 1 3 3, 4 3 12. அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 4 × 4 16. ஓகே, அடுத்தது y ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? அதே மாதிரி தானே, ஃபர்ஸ்ட் இன்ட்டு லாஸ்ட் ஈக்குவல் டு செகண்ட் இன்ட்டு தேர்டா. அப்ப 28y = 42 × 42. நம்ம லாஸ்ட் வீடியோல ஒண்ணுத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சிருப்போம். இதையே அவங்க கொஞ்சம் மாத்தி யோசிச்சிருக்காங்க. இதை சால்வ் பண்ணி நம்மளால x சொல்ல தெரியாதா, இதை சால்வ் பண்ணி y சொல்லணும்ன்றது தெரியாது. இது ஏன்னா x y தெரிஞ்சாதான் அவங்க கேட்ட கொஸ்டினோட ஆன்சர் தெரியும். அப்ப ஜஸ்ட் அவ்வளவுதாங்க. இதுவே டிஃபிகல்ட்டி லெவல்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க.
ஆனா இல்ல, நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஈஸி டு மாடரேட் நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டி லெவல் நமக்கு ஈஸி தான். ஏன்னா எனக்கு எக்ஸ் கண்டுபிடிக்க தெரியும், இதே கொஸ்டின் மட்டும் தனியாக கேட்டா எனக்கு ஒய் கண்டுபிடிக்க தெரியும். அப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிக்க தெரிஞ்சா என்னால 2x + y சொல்ல முடியும், அவ்வளவுதான். ஓகேவா? கண்டிப்பா கஷ்டம்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஈஸி டு மாடரேட் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி முடிங்க. அது முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணாலே இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கேட்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடலாம், அழகா ரெடி ஆயிடலாம். சரியா? அப்போ ஒய் கண்டுபிடிச்சிடலாமா? 4 7 28 6 7 42. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 2 முறை, இங்க 3 முறைன்னு சொல்லலாமா? ஒரு முறை 21. அப்போ ஒய்யோட வேல்யூ 3 21ன்றது 63. ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? எடுத்துட்டு போய் அங்க அப்ளை பண்ணலாமா? 2 × x. அப்போ 2 × 16 பிளஸ் ஒய்யா, அப்போ 63 12 மீதி 32ங்களா, பிளஸ் ஒரு 63 சேர்த்தா நமக்கு என்ன வரும்? 95. அப்போ 2x + ஒய்யோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 95. ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கேள்வி. அடுத்து பார்ட்னர்ஷிப்பும் பத்தி லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். அப்போ கண்டிப்பா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஏஜஸும் பார்ட்னர்ஷிப்பும் கண்டிப்பா முடிச்சு வச்சிருங்க. குரூப் டில 2022ல ஏஜஸ்ல இருந்தும் பார்ட்னர்ஷிப்ல இருந்தும் அதிகப்படியான கேள்விகள் வந்திருக்கு. அடுத்தது உடனே எல்லாருக்கும் மைண்ட் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்கு போகும். மிக்சர் அண்ட் அலிகேஷன்றது கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான். ஓகேவா? புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு நம்ம இங்க டைரக்டா கிளாஸ் பண்ணும்போதே ஒரு டைப்பா சொல்லி கொடுத்து அது இப்படிதான் யோசிக்கணும், இப்படிதான் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல ஒரு 50% நாலேஜ் கெயின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு டாபிக் மட்டும். அதனால அந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் பத்தி மட்டும் ஒரி பண்ணாதீங்க. அதுல ஒரு ஈஸி லெவல் மாடல்லாம் இருக்கு, அதை மட்டும் கவர் பண்ணிக்கிட்டு மற்றதை வந்து டைம் இருந்தா அப்புறமா ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். ஓகே? அதாவது எக்ஸாம் கிட்ட நம்ம டிஃபிகல்ட்டி லெவல் ப்ராக்டிஸ் பண்றோம் இல்லையா, இயர் கொஸ்டின்ஸ், அப்ப பாத்துக்கலாம். சரியா? ஓகே. ஆனா பார்ட்னர்ஷிப் ரொம்ப ஈஸி. ஏபிசி 3 பேரும் ஒரு தொழிலை தொடங்கி ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மாசம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன்றவர் 6 மாசம், பின்றவர் 12 மாசம், சின்றவர் 14 மாசம் கூட்டா செய்யறாங்க. அவங்களோட லாப விகிதம் பாத்தீங்கன்னா 5:4:7 அப்படின்னா அவங்களோட முதலீடுகளின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. பார்ட்னர்ஷிப்ல 2 மாடல் தான், ஈஸி மாடல் ஒண்ணு, டிஃபிகல்ட் மாடல் ஒண்ணு. ஓகேவா? இந்த 2 மாடல் தான். ஈஸி மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேள்வியில டைம் பத்தி வார்த்தையே இருக்காது. இவர் இவ்வளவு வருஷம் இருந்தாரு, இவர் இவ்வளவு மாசம் இருந்தாருன்ற டைம் பத்தின எந்த வார்த்தையுமே இருக்காது. அவங்களோட முதலீடும் லாபமும் மட்டும் பத்தி பேசியிருப்பாங்க. அந்த கேள்வி ஈஸியான கேள்வி. அதுவே ஒரு கேள்வியில டைம் பத்தி யார் யாரு எவ்வளவு காலம் அந்த பிசினஸ்ல இருந்தாங்க, நீங்க பாத்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மாசம் இருந்தாங்க, அந்த மாதிரி டைம் பீரியட் கொடுத்துருந்தா அது நமக்கு டிஃபிகல்ட் மாடல் சொல்றோம். 2 மாடல் தான். 2 மாடல பிரிச்சு பார்த்தோம்னா பார்ட்னர்ஷிப் ஈஸி தான். டிஃபிகல்ட் மாடலா அப்ப டிஃபிகல்ட்டா இருக்கும்னா இல்ல. அதை நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம், ஏன்னா இங்க டைம் பீரியட் கொடுக்கும்போது நமக்கு என்ன தெரியும், ப்ராஃபிட் ரேஷியோவும் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் ஈக்குவல். ஓகேவா? இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் 2 பேரும் 3:2 ரேஷியோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க, முதலீடு போட்டிருந்தாங்க. அவங்களோட லாபமும் எப்படி இருக்கும், 3:2 இருக்கும். அதுவே லாபம் பத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி டைம் பீரியட் பத்தி இருந்தது அப்படின்னா அதுதான் டிஃபிகல்ட் நம்ம சொல்லுவோம். அப்போ ப்ராஃபிட் ரேஷியோன்றது இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பீரியட் ரேஷியோக்கு ஈக்குவலா இருக்கும். இது மட்டும்தாங்க, வேற எதுவும் இல்லை. சரியா? அப்ப பாக்கலாமா? முதலீடும் டைம் பீரியடும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா முதலீட்டோட விகிதமும் டைம் பீரியடும் கொடுத்திருந்தா நம்மளால ப்ராஃபிட் ரேஷியோ சொல்ல முடியும். அது இங்க நமக்கு ஆப்ஷனே தேவையில்லை. ஆனா டைம் பீரியடும் ப்ராஃபிட் ரேஷியோவும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ முதலீடு விகிதம் சொல்ல நம்ம ஆப்ஷன் வச்சுதான் போயாகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா எனக்கு தெரியும். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு டைம் பெருக்குனாதான் எனக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேவா? இது 1 1 1னா எனக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேவா? அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் 2 டைம் 2 அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட் 2 கிடைக்கும். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் 3 இன்டு டைம் 3 பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் 3யோட ரேஷியோ கிடைக்கும். இதுதான் எனக்கு ஃபார்முலா. ஓகேவா? லாப விகிதம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்களா? அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா 5:4:7 ப்ராஃபிட் 1 ப்ராஃபிட் 2 ப்ராஃபிட் 3 3 பேருக்கான ரேஷியோ கிடைச்சிருச்சு. டைம் பீரியட் ரேஷியோ எனக்கு இருக்கு. ஓகேவா? என்ன இருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இருக்கவர் 6 மாசம் இருந்திருக்காரு, செகண்ட் இருந்தவர் 12 மாசம் இருந்திருக்காரு, மூணாவது இருந்தவர் 14 மாசம் இருந்தாரு. T3 இருக்கிறத வேல்யூ கொடுத்துரு. எனக்கு I1 I2 I3 தெரியாது, அதுதான் நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ இதை நான் ஆப்ஷன்ல இருந்து எடுத்து போட போறேன். ஓகே? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு என்ன இருக்கு, 5 2 3 இருக்கு. எடுத்து நான் கொடுக்குறேன். இதை சால்வ் பண்ணா எனக்கு 5:4:7 வருதான்றதை நான் செக் பண்ண போறேன். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? எல்லாத்துலயும் 3 மடங்கு இருக்கா, 2 முறை 4 முறை 1 முறை அடிச்சிடலாமா? அடுத்தது பாத்தீங்கன்னா 2 மடங்கு அடிக்கலாமா? 2 2 7 ரேஷியோ 5:4:7 தானே வந்துருச்சு ஃபைனலா. அப்ப கண்டிப்பா என்ன ஆப்ஷன் எடுக்கும்போது எனக்கு 5:4:7 வந்துச்சுன்னா ஆப்ஷன் ஏ முதல் வந்துருச்சு. சப்போஸ் வரல அப்படின்னா பி ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ எந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது கரெக்டா வருதோ அதுதான் உங்களோட ஆன்சர். ஓகேவா?
அடுத்த கேள்வி அடுத்து பாருங்க 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்தையின் வயது அவரின் மகனின் வயதை போல் 3 மடங்கு. ஓகேவா, இன்னைக்கு இயர் கொஸ்டின்ஸ் பாக்குறோன்றதுனால கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, அப்ப அங்க போய் நான் எக்ஸாம் எழுதும் போது நான் எப்படி இந்த மேத்ஸ் கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும், கஷ்டமா தான் கேட்பாங்களா ஈஸியா தான் கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு வரும் இல்லையா. கண்டிப்பா மாடரேட் லெவல் டு ஈஸி லெவல் தான் இருக்கும். அதிகமான கேள்விகள் குறைவான கேள்விகள் மட்டும் கஷ்டமா இருக்கணும் போது எக்ஸாம் ஈஸி தான், பயப்படாது. சரியா, அதுக்காக தான் நம்மளோட வீடியோ போகும், கொஞ்சம் டைம் ஆகும் இன்னைக்கு. ஓகேவா, 14 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தந்தையின் வயது அவரது மகனின் வயதை போல 3 மடங்கு. இப்போது தந்தையின் வயது மகனின் வயதை விட 2 மடங்கு அப்படின்னா தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை என்னன்னு கேக்குறாங்க. பாத்துடலாமா? இந்த மாதிரி கேள்விகள் கொடுத்தாலே 2 ரேஷியோ வர மாதிரி கொடுத்திருந்தாலே பட்டர்ஃப்ளை மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாகும். 14 இயர்ஸ் பிஃபோர் பார்க்கும்போது அப்பாவுக்கும் மகனுக்கும் வயதுகளின் விகிதம் என்ன இருக்கு அப்படின்னா மகனோட வயதை போல தந்தைக்கு 3 மடங்கு வயது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தற்போது பிரசன்ட்லனா நம்ம இங்க 0ன்னு கொடுப்போம் இல்லையா. ஓகே, அப்ப தந்தை பாத்தீங்க அப்படின்னா தந்தையின் வயது மகனை விட 2 மடங்கு. இப்போ மகனுக்கு 1 பங்கு அப்படின்னா தந்தைக்கு 2 பங்கு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அவங்க என்ன கேக்குறாங்க, தந்தை மற்றும் மகனின் தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை தான் கேட்கிறாங்க. தற்போதைய வயதுகளின் விகிதம் பாத்தீங்கன்னா 2:1. அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 3 வருது. இப்போ 3ஆல டிவைட் ஆகிற மாதிரி தான் அவங்க 2 பேரோட வயதுகளின் கூட்டுத்தொகை இருக்க போகுது. அப்ப ஆப்ஷன் நம்ம செக் பண்ணா கூட சரி, 1 இருந்துச்சுன்னா ஓகே பாப்போமா. இதை கூட்டினாலும் 3 தான் வருது, இது கூட்டினா 3 இல்ல, இது 3ஆல போகாது 12, அப்ப இது 3ஆல போகும். அப்ப 2 இருக்கு இல்லையா, அப்ப 2 ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், மெத்தட் போட்டுதான் ஆகணும். ஓகேவா, ஓகே, இது ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் 14. அந்த பிளஸ் மைனஸ் எல்லாம் வேணா, சும்மா அது நம்ம காலத்துக்காக வச்சிருக்கமே கண்டி, வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா, ஓகே பாக்கலாமா. 3 1 3 2 1 2. அப்ப டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1ங்களா. 2 14க்கும் 1 14க்கும் வித்தியாசம் 1 14 தானே. அப்போ 1 பங்குன்றது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 14 இயர்ஸா இருக்குமா. சரி ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்க, 2 பேரோட வயதுகளின் கூட்டுத்தொகை கேக்குறாங்க. நான் எப்பவுமே 1 பங்கு 14னா இந்த 1 பங்கு எந்த ரேஷியோ கூட அப்ளை பண்ண முடியும்னா நான் மேல எந்த ரேஷியோ கொடுத்தனும் அது மட்டும்தான். ஓகேவா, மேல நான் 3:1 தான் கொடுத்துருக்கேன். அப்போ 3 + 1 கூட்டினா எனக்கு 4 பங்கு கிடைக்கும். ஏன்னா இவங்களோட கூட்டுத்தொகை நான் சொல்ல போறேன். அப்போ 3 + 1 4. அப்போ 4 × 14 என்ன வரும்னு பாருங்களேன், 40 ஒரு 16 56 வயசு. எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 14 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரோட வயசையும் கூட்டினா 56 வயசு. அப்ப பிரசன்ட்ல அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 14 வயசு கூடி இருக்குமா. அப்ப 2 பேருக்கும் சேர்த்து பார்க்கும்போது 28 வயசு கூடி இருக்குமா. 2 பேருக்கு சேர்த்து 28 வயசு அப்படின்னா 10 14 1 84 வயசு. ஓகேவா, அப்போ அவங்க 2 பேரோட தற்போதைய வயதுகளின் கூட்டுத்தொகை என்னன்னு பாத்தீங்கன்னா 84 வயது. ஓகேவா, ஓகே அடுத்து பாருங்க, முகடு கேட்டிருக்காங்க. நம்ம தான் சொன்னோம் புள்ளியில ஈஸியான கேள்வி கேட்பாங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. மோஸ்ட்லி இடைநிலை முகடு தான் அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லையே டேபிள் வச்சு கேட்பாங்க, அந்த டேபிளும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா, அப்ப முகடு அப்படின்னாலே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கொடுக்கப்பட்ட வேல்யூஸ்ல எந்த மதிப்பு எந்த வேல்யூ அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கும், அதிக முறை வந்திருக்கும், அதுதான் அந்த மதிப்புகள் இந்த தரவுகளோட முகடா இருக்கும். ஓகேவா, இங்க 21 கொடுத்துருக்காங்க. இப்போ 21 என்னோட ஆன்சர் ஆகுமானா அது ஒரே முறை தான் வந்திருக்கு, அப்ப கண்டிப்பா இல்லை. ஓகேவா, அடுத்தது 25 இருக்குமான்னு பார்த்தா 25 எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்க, 2 முறை வந்திருக்கு. சரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, 23ன்றது எத்தனை முறை வந்திருக்குன்னு பாருங்களேன், 2 முறை வந்திருக்கு. ஓகேவா, 23ன்றதும் 2 முறை வந்திருக்கு. சரி ஓகே, 15ன்றது பார்க்கலாம். 1 2 3 4 முறை வந்திருக்கு. அப்ப இருக்கிறதுலயே 15 தான் அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப 15 தான் இந்த மதிப்புகளோட முகடா இருக்கும். சரிங்களா, அடுத்த கேள்வி அடுத்து பாருங்க, P மற்றும் Qவின் வயதுகளின் கூட்டுத்தொகை Q மற்றும் Rஇன் வயதுகளின் கூட்டுத்தொகையை விட 15 ஆண்டுகள் அதிகம் அப்படின்னா P உடன் ஒப்பிடும் போது Rஇன் வயது, ஓகேவா, Rஇன் வயது எத்தனை ஆண்டுகள் இளையவன் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓகே, அப்ப பாருங்களேன், Pயும் Qவையும் சேர்த்து ஒரு வயசு கூட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கூட்டுத்தொகை Q மற்றும் Rஇன் வயதின் கூட்டுத்தொகையை விட 15 வயசு அதிகமா இருக்கும். இங்க பாருங்க, இங்கேயும் Q இருக்காரு, இங்கேயும் Q இருக்காரு. இங்க Qக்கு என்ன வயசோ அதே வயசுதான் இங்க இருக்கக்கூடிய Qக்கும். ஏன்னா அவங்க எந்த காலமும் மாறல. ஓகே, அப்படியேதான் கம்பேர் பண்றாங்க. அப்போ Pக்கும் Rக்கும் என்ன வயசு வித்தியாசம் இருக்கும்னா இவங்க கூட்டுத்தொகையை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்ன வித்தியாசம் இருக்கோ அதே வித்தியாசம் தான் Pக்கும் Rக்கும் இருக்கக்கூடிய வயது வித்தியாசமா இருக்கும். அப்ப Pன்றவர் Rஐ விட 15 வயது எப்படி இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா பெரியவரா இருப்பார். நம்ம இதை யோசிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏஜஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே, இதே மாதிரி ஒரு கேள்வியை நம்ம கிளாஸ்ல கூட பாத்துருக்கோம். ஓகேவா, இது குரூப் டி பசங்களுக்கு தெரியும், கிளாஸ்லயும் பாத்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா P + Qவோட வயதுகளின் கூட்டுத்தொகையானது ஓகேவா Q + Rஇன் வயதுகளின் கூட்டுத்தொகையை விட
15 அதிகமா, அப்ப அதிகம் குறைவுன்னு வந்தாலே நடுவில் என்ன வராது, வித்தியாசம்னு வருமா? ஓகேவா? இந்த மைனஸ் உள்ள கொண்டு போலாமா? p plus q minus q minus r equal to 15 வருமா? plus q க்கும் minus q க்கும் அடிச்சிடலாமா? அப்ப p minus r equal to 15 இப்போ p minus r equal to 15 p ஐ விட r ஆனவர் 15 வயது குறைவானவர் அப்படின்றதான அர்த்தம். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 15. ஓகேவா? அடுத்த கேள்வி, இந்த மாதிரி ஒரு ரெக்கரிங் ஃபிராக்ஷன் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு நம்பர் போய்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி தலைமையில கோடு போட்ட மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இதே 0.4242424 போய்கிட்டே இருக்குன்ற மாதிரி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதை பின்ன வடிவத்துல எழுதுங்க, இல்ல p/q வடிவத்துல எழுதுங்க அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. அப்ப இதை நம்ம ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். இதுக்கான எல்லா பேட்டர்னுமே நம்மளோட புக்ல இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 0.424 பார்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஃபிராக்ஷனா எழுத போறோம், பின்னமா எழுத போறோம்னா பின்னத்துக்கு ஒரு தொகுதி இருக்கும், ஒரு பகுதி இருக்கும். ஓகேவா? ஓகே, நான் முதல்ல பகுதியை ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி கேள்வி பாத்தீங்கன்னா முதல்ல பகுதியை ஃபில் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா கொடுத்த எண்ணில் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 3 நம்பர் இருக்கு. ஓகே, புள்ளிக்கு அப்புறம் இருக்கிறது மட்டும் தான் பார்க்கணும், புள்ளிக்கு முன்னாடி என்ன இருந்தாலும் பார்க்க கூடாது. அதுக்கு பகுதியை ஃபில் பண்றது. ஓகேவா? 3 நம்பர் இருக்கு. 3 நம்பர்ல 2 நம்பர் மேல கோடு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கணும், 2 9 போட்டுக்கணும். எத்தனை நம்பர் மேல புள்ளிக்கு அப்புறம் கோடு இல்லைன்னா ஒரு நம்பர் மேல இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ணிக்கணும், ஒரு 0 போட்டுக்கணும். அடுத்தது நான் மேல ஃபில் பண்ண வரேன். மேல ஃபில் பண்ண வரும்போது ஓகேவா, தொகுதிக்கு இந்த புள்ளியே பார்க்க கூடாது, இருக்கக்கூடிய மொத்த நம்பர் சேர்த்து பார்க்கணும். அப்போ 0.424, அப்ப அதனோட வேல்யூ 424 ஃபுல்லா எடுத்துக்கிட்டேன். இதுல எந்த நம்பர் மேல கோடு இல்ல, 4 மேல கோடு இல்ல. அப்ப 424ல நான் 4 கழிச்சா எனக்கு என்ன வரும், 420. அவ்வளவுதாங்க. அப்ப இந்த வேல்யூவோட பின்னம் 420/990. இது ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுருக்கி இருக்காங்கன்னு அர்த்தம். சுருக்கலாமா? 0க்கு 0 அடிச்சிடலாமா? இது ரெண்டுத்துக்கும் 3வது வாய்ப்பாடு இருக்குமா? 14/33 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. 14/33. அப்போ இதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஏ பிஐ விட 2 மடங்கு வயதானவர், பி சிஐ விட 1/3 பங்கு வயதானவர். ஏ பி மற்றும் சியின் வயதுகளின் கூட்டுத்தொகை 42 ஆண்டுகள் அப்படின்னா ஏ மற்றும் பியின் வயதுகளின் கூட்டுத்தொகையை காண்க. 3 பேரோட வயசையும் சேர்த்தா 42 வயசு வரும்னு சொல்லிட்டாங்க. அவங்க 3 பேரையுமே 2 சிங்கிள் ரேஷியோவா கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா 3 பேரோட வயதுகளின் விகிதம் எனக்கு வேணும் இல்லையா? அப்ப லாஸ்ட்ல இருந்து அந்த கொஸ்டின் படிங்க, 2வதுல இருந்து படிங்க. பி சிஐ விட 3ல் 1 பங்கு வயதானவரா? அப்ப சிக்கு 3 பங்கு வயசுனா பிக்கு 1 பங்கு வயசு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஏ பிஐ விட 2 மடங்கு வயதான, பிக்கு 1 வயசுனா ஏக்கு 2 வயசா இருக்கும். அப்ப ஏ இஸ் பி இஸ் சி என்னன்னு பாத்தீங்கன்னா 2:1:3 தெரிஞ்சிச்சு. 3 பேரோட வயசையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும், 42 கிடைக்கும். ஓகேவா? விகிதத்துல அவங்களோட வயசெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா 2 + 1 3, 3 + 3 6. ஓகேவா? அப்ப 6 பங்கு வயசு 42. அப்ப 1 பங்கு வயசு அப்படின்றது 6 36, 7 42ங்களா? அப்ப 1 பங்கு வயசுன்றது 7 வயசு. அவங்க ஏவுக்கும் பியோட கூட்டுத்தொகை தான் கேக்குறாங்க. அப்ப ஏவும் பியும் பாத்தீங்கன்னா ரேஷியோல 3 பங்கு, 1 பங்கு 27 அப்படின்னா 3 பங்குன்றது 7னா 3 பங்குன்றது 21 வயசு. ஓகேவா? அப்போ ஏபி வயது கூட்டுத்தொகை 21 ஆண்டுகள். இது எல்லாமே குரூப் டி 2022 கேட்ட கேள்விதான். ஓகேவா? இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லாமே 22 குரூப் டில கேட்ட கேள்விதான். இந்த லெவல்ல தான் நம்மளோட கேள்விகள் இருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, ப்ரொபோர்ஷனை கேட்டிருப்பாங்கன்னு, அதே ஒரு சிங்கிள் கேள்வியாகவும் கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ கேட்கறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இன்ட்டு லாஸ்ட் ஈக்குவல் டு செகண்ட் இன்ட்டு தேர்ட். இந்த கொஸ்டினை நம்ம லாஸ்ட் வீடியோலையும் பார்த்திருந்தோம். அப்போ 40x ஈக்குவல் டு 35 இன்ட்டு 35வா? ஓகேவா? அடிக்கலாமா? 5வது வாய்ப்பாடு அடிக்கலாமா? 8 முறை 7 முறை. இதுக்கு மேல ஏதாச்சும் அடிக்க முடியுமா? அடிங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாம் பின்னத்துல இருக்கு, அதுவும் பின்னத்துல பாத்தீங்கன்னா 8 இருக்குன்றதுனால அப்படி நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? x ஈக்குவல் டு 7 இன்ட்டு 35. இந்த 8 இங்க வந்து டிவைட்ல வருமா? 7 30 210 ஒரு 35. அப்ப 245. 245/8 ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. இருக்கு. அப்ப அதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்து பாருங்க, இதெல்லாம் ஒரு நம்பர் சிஸ்டம்ல இருந்து வரக்கூடிய கேள்வி. இதுக்கு வந்து ஷார்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு அடுக்குக்குறி விதிகளை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம். குரூப் டில 2022ல இந்த அடுக்குக்குறி விதிகள் ஓகேவா, இந்த ஷார்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துருக்காங்க. எப்படி போர்ட் மாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஈக்குவலா இந்த மாதிரி டாபிக்கும் கொடுத்துருக்காங்க. பவர் ஹேண்டிலிங், பவர்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் அடுக்குகள் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு பிராக்டிஸ் வேணும். ஓகேவா? ஓகே பாருங்க, இதை சால்வ் பண்ணா என்ன வரும்னு கேட்கறாங்க. 0.1 நம்ம எப்படி எழுதலாம், 10⁻−1 எழுதலாமா? 0.001 3 ஸ்தானம் தள்ளி நான் இங்க புள்ளி வைக்கிறேன் அப்படின்னா 1 × 10⁻−3 எழுதலாம். அப்ப அதனோட வேல்யூ 10⁻−3.
ஓகே, அடுத்து பாருங்க 4 ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கு. நான் இந்த 4 ஸ்தானம் இங்க 1 2 3 4 கொண்டு வரேன் அப்படின்னா அதை 10 பவர் -4 சொல்லலாமா? இன்ட்டு 10 பவர் +6 இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க அடிமானங்கள் எல்லாமே 10 10 10 மாறிடுச்சு. அப்ப அடிமானங்கள்லாம் சமமா இருந்தா அடுக்குகள் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம் இல்லையா? அப்ப கூட்டலாமா? -1 -3 -3 -4 -4 + -4 -8 +6 பண்ணா -2 அப்ப இது ஃபுல்லா சால்வ் பண்ணா 10 பவர் -2 வருமா? அப்ப 10 பவர் -2 நான் எப்படி எழுதலாம்? 1/10² எழுதலாமா? ஏன்னா மேல இருக்கக்கூடியதை நான் ஃபிராக்ஷனா கீழே கொண்டு வரேன் அப்படின்னா, தொகுதியில இருக்கிற பகுதி கொண்டு வரேன் அப்படின்னா பவர்ல இருக்கக்கூடிய சைன் சேஞ்ச் ஆகும். பிளஸ் இருந்தா மைனஸ், மைனஸ் இருந்தா பிளஸ். அப்போ 1/10² எழுதலாமா? அப்ப இதே நம்ம எழுதுனா 1/10² 100 எழுதலாமா? அப்ப என்னோட ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 1/100. ஓகேவா? இந்த பவர் ஹேண்ட்லிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரொம்ப ஈஸியானதா, ஒரு 10 ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, 2 கோளங்களின் கன அளவுகளோட விகிதம் கொடுத்துட்டாங்க. 216:125 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மேற்பரப்பு பகுதிகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேள்வி பார்த்தாலே இதை நம்ம கியூப்ல பார்ப்போம், ஸ்கொயர்ல பார்ப்போம், அடுத்து விட்டா கோலத்துல பார்ப்போம். ஓகேவா? இப்படிதான் பார்ப்போம். கன அளவுகளின் விகிதம் கொடுத்திருக்காங்க. அப்போ கோலத்தோட கன அளவோட ஃபார்முலா 4πr³. அப்ப ஆர்ன்றது கியூபா இருந்திருக்கோன்ற அர்த்தம். அப்ப அவங்க கொடுத்துருக்கக்கூடியதுன்றது r³ ரேஷியோ தான். ஓகேவா? 1 2 கூட எடுத்துக்கோங்க. அப்ப இது 216, இது 125. இப்போ ஃபர்ஸ்ட் கோலத்தோட கியூப் வேல்யூ தான் 216, ரேடியஸோட கியூப் வேல்யூ தான். அப்ப அதோட ரேடியஸ் எனக்கு வேணும் அப்படின்னா இது நான் கியூப் ரூட் எடுக்கலாமா? எடுத்து எனக்கு 6ன்னு வருமா? அதே 125க்கு நான் கியூப் ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு 5ன்னு வரும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா R1க்கும் R2க்குமான ரேஷியோ தான். அவங்க இதே கொஸ்டின் கோலத்தின் கன அளவுகளின் விகிதம் கொடுத்துட்டு ஆரங்களின் விகிதம் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 6:5 சொல்லிடலாம். ஆனா கொஸ்டினை கொஞ்சம் பாருங்க, மோஸ்ட்லி எப்பவுமே ஆரங்களின் விகிதம் தான் கேட்பாங்க. ஆனா இங்க கொடுத்தது மேற்பரப்புகளின் விகிதம், சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? அதனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ உடனே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா பார்க்கணும். 4πr². அப்ப ஆர்ன்றது எப்படி இருக்கு? சர்ஃபேஸ்ல ஸ்கொயரா இருக்கு, ஏரியால ஸ்கொயரா இருக்கு. அப்ப எனக்கு என்ன வேணும்? R1² R2² ரேஷியோ வேணும். அப்ப 6² 36, 5² 25. இப்ப இதுக்கு மாதிரி இதை சுருக்க முடியுமா அப்படின்னா சுருக்க முடியாது. அப்ப என்னோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 36:25 அப்படின்றது தான். சரியா? இதே வந்து கியூபா அந்த கனசதுரமா இருந்தா இது A1, இது A2, வேற எந்த சேஞ்சுமே இல்லை, சேம் அப்ரோச் தான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, இதுவுமே ஒரு குரூப் டியோட கேள்விதான். ஆனா இதெல்லாம் நீங்க சொன்னா குரூப் டில கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். அருணாவுக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். அவள் வயது அருணாவை விட 8 வயது குறைவு. அருணாவின் சகோதரியின் வயது 18 வயது என்றால் அப்ப அருணாவோட வயசு என்னவா இருக்கும்? சரியா? இதை நீங்க தான் யோசிச்சு சொல்ல போறீங்க. ஏன்னா இது ஏஜஸ் கேள்வியில நம்ம கன்சிடரேஷன்லயே வச்சுக்க மாட்டோம். இப்படி எல்லாம் ஒரு கேள்வி வரும் அப்படின்னா நம்பவே மாட்டோம். ஏஜஸா அது கஷ்டமா தான் வரும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போமே. ஏன் கஷ்டமா வரும்ன்றத பத்தி மட்டுமே நம்ம யோசிக்கிறோம். நம்ம நெகட்டிவா திங்க் பண்ற பர்சனா? கண்டிப்பா இல்ல. நம்ம எப்படி இருக்கணும்? பாசிட்டிவா திங்க் பண்ணணும். ஈஸி, என்னால முடியும், ஓகே கொஞ்சம் கஷ்டமா இருக்கா, நான் முயற்சி பண்ணுவேன், எனக்கு தெரியும், எனக்கு ஏஜஸ் டாபிக் கம்ப்ளீட்டா தெரியும், நான் பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஏஜஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு எனக்கு கம்ப்ளீட்டா தெரியணும் போது கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் நான் யோசிப்பேன், என்னால ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட எந்த கொஸ்டினுமே அப்ரோச் பண்ணுங்க. மேக்ஸ் ஈஸியா தான் இருக்கும். சரியா? மேக்ஸுக்கு பேஸ் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், டேபிள்ஸ் தெரியணும், ஃபார்முலாஸ் தெரியணும், சால்வ் பண்ண தெரியணும், ஓகேவா, டாபிக்ஸ் தெரியணும். எல்லாத்தையும் விட ஃபர்ஸ்ட் விஷயம் நம்பிக்கை இருக்கணும். ஓகேவா? கான்பிடென்ட் இருக்கணும். மேக்ஸ் மேல பயம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் மேக்ஸை நல்லா பண்ண முடியும், யாரா இருந்தாலும் சரி. ஓகேவா? இங்க வந்து கிளாஸ் பண்ணும்போது கூட நமக்கு மேக்ஸ் வராதுன்னு பயம் இருந்தா வந்து பண்ண முடியாது. ஓகேவா? தெரிஞ்ச கேள்வி கூட போட முடியும். என்னால முடியும், நான் பார்த்திருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட அப்ரோச் பண்ணா மட்டும்தான் எல்லாமே நல்லதாவே நடக்கும். அத பயப்படாம இது இருக்கக்கூடிய டைமுக்கு மட்டும் கரெக்டா ஷெட்யூல் பண்ணி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அடுத்த கேள்வி போலாமா? அடுத்தது, ஒரு வருடம் முன்பு சாகேத் மற்றும் திலக்கின் வயது விகிதம் முறையே 5:6. 4 வருடங்களுக்கு பிறகு இந்த விகிதம் 6:7 மாறும் அப்படின்னா சாகேத்தின் தற்போதைய வயது. இந்த மாதிரி ஏஜஸ்ல 2 ரேஷியோ பாக்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அவங்க 2 பேருக்கான வயது விகிதம், ஒரு குறிப்பிட்ட காலத்தப்ப 2 பேரும் வயது விகிதம் அப்படின்னா யாரோ ஒருத்தரோட வயசு பத்தி கேக்குறாங்க அப்படின்னா பட்டர்ஃபிளை மெத்தட் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு என்ன க்ளூனா 2 ரேஷியோ இருக்கும். ஓகே, அந்த கொஸ்டின்ல ஒரு வருஷம் முன்னாடியா, ஓகே, சாகேத்துக்கும் திலக்குக்கும் ரேஷியோ பாத்தீங்கன்னா 5:6. அதுவே 4 வருடம் பின்பு, அப்போ பிளஸ் 4 இயர்ஸ் கழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா 6:7 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா 5, -1 +4 +3 தானே அப்படின்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. இங்க கீழே கொடுக்கும்போது இந்த மைனஸோ பிளஸோ வேணாம்.
1 + 4 5 அவ்வளவுதான். ஓகேவா? இது காலமா பார்க்கும்போது புரியும். ஏன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு இது பிரசன்டேஜ் வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு முன்பு பிஃபோர் பாத்தீங்க அப்படின்னா 5 6 இருந்திருக்கு. பிளஸ் 4 இயர்ஸ். ஓகேவா? 4 வருடம் பின்பும்போது பிரசன்ட்ல இருந்து தான் 4 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது 6:7 இருக்கு. அப்ப இங்க பிஃபோர் 1 இயர்ல ஒரு ரேஷியோ இருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் 4 இயர்ஸ்ல ஒரு ரேஷியோ இருக்கு. அப்ப இந்த கேப்ன்றது பாத்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸ்க்கான கேப். அப்ப அந்த 5 இயர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், கீழே கொடுக்கணும். ஓகேவா? 7 5 35, 6 6 36. அப்ப வித்தியாசம் ஒண்ணுங்களா? அது 6 5க்கும் 7 5க்கும் வித்தியாசம் ஓர் 5 இல்ல. அப்ப ஒரு பங்குன்றது 5. எனக்கு யார் வேணும்? சாகியத்தோட வயசு வேணும். அப்ப சாகியத்தோட வயசுக்கு வரலாம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 5 பங்கு. அப்போ ஒரு பங்கு 5 அப்படின்னா 5 பங்குன்றது 5 × 5 25. நம்ம எப்பவுமே சொல்லிட்டோம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பங்குன்றது ரொம்ப முக்கியம். அது எதுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னா, நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 ரேஷியோல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துரும் அதுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். செகண்டுக்கு பண்ணக்கூடாது. சரியா? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு அடுத்து தான் செகண்டுக்கு நான் ஆட் பண்ணியோ கடிச்சோ கொண்டு போனமே கண்டி டேரக்டா இந்த 6க்கும் 7க்கும் நான் கொடுக்க கூடாது. ஓகே? ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னோடது என்னது 5:6. அதுக்கு மட்டும் தான் நான் கொடுக்கணும். சரியா? அப்ப 5 5 25. சாகியத்துக்கு 25 வயசு. எப்போ? ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, பிஃபோர் 1 இயர். அவங்க என்ன கேக்குறாங்க? பிரசன்டேஜ் கேக்குறாங்க. அப்போ ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்? 26 வயசு இருக்கும். ஓகேங்களா? 26 வயசு. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்து பாருங்க. என் தந்தை தற்போது என்னை விட 25 வயது மூத்தவர். என்னோட அப்பா இப்போ என்னை விட 25 வயசு பெரியவர். ஓகேவா? அடுத்து பாருங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் வயதின் கூட்டுத்தொகை 39. 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க 2 பேரோட வயசையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 39 கிடைக்கும். எனது தற்போதைய வயதை கண்டறியும். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் பார்த்தா எக்ஸ் வச்செல்லாம் போகாதீங்க, வேணா, ரொம்ப டைம் ஆகும். அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகா ஆப்ஷன் வச்சு போலாம். ஒன்னொன்னா எடுத்துக்கலாம். ஓகே, என்னோட பிரசன்ட் ஏஜ் தானே கேட்டிருக்காங்க. ஓகேவா? எனில் எனது தற்போதைய வயசு, அப்ப நான் 15 வயசா இருக்கும் எனக்கு, நான் எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ 15 வயசு. என்னோட அப்பா என்னை விட 25 வயசு பெரியவர். அப்ப எனக்கு 15 வயசு அப்படின்னா என்னோட அப்பாக்கு இதோட ஒரு 25 கூட்டணும் அப்படின்னா 30 40 வயசு இருக்குமா? ஓகே, அவங்க என்ன சொன்னாங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க 2 பேரோட வயசையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 39 பிஃபோர் 5 இயர்ஸ். அப்ப பிரசன்ட்ல எங்க 2 பேரோட வயசையும் கூட்டினா என்ன இருக்கணும்? எனக்கு ஒரு 5 வயசு கூடி இருக்கும், என் அப்பாவுக்கு ஒரு 5 வயசு கூடி இருக்கும். அப்ப மொத்தமா எங்க 2 பேரும் சேர்த்து இப்ப பிரசன்ட்ல பார்க்கும் 10 வயசு கூடி இருக்குமா? அப்ப 10 வயசு கூடி இருந்தா இங்க நான் 10 சேர்க்கிறேன். அப்ப எங்களோட பிரசன்டேஜ் என்னன்னு வரணும்? எங்க 2 பேரோட பிரசன்டேஜ் கூட்டினா 49 வரும். இது ரெண்டையும் கூட்டுங்க 55 வருது. அப்ப கண்டிப்பா என்னோட பிரசன்டேஜ் 15 இல்ல. அடுத்தது நான் 13 பாக்குறேன். சரியா? என்னோட வயசு 13 அப்படின்னா என்னோட பிரசன்டேஜ் 13னா என் அப்பாவோட பிரசன்டேஜ் என்னை விட அவரு 25 வயசு பெரியவரா? அப்போ 25 35 38ன்னு வந்திருக்கும். அப்ப இது ரெண்டையும் சேர்த்து 49 வருதான்னு பாக்கலாம். 40 48 51 போயிடுது. அப்ப என்னோட பிரசன்ட் ஏஜ் 13 கிடையாது. 12 வருஷமா இருக்குமான்னு வரும். என்னோட வயசு பிரசன்ட்ல 12 வயசு இருந்தா என்னோட அப்பா என்னை விட 25 வயசு பெரியவர். 25 35 அவருக்கு என்ன வரும்? 37 வயசு வருமா? ஓகே, இப்ப நான் எங்க 2 பேரும் வயசையும் கூட்டினா எனக்கு பிரசன்ட் 49 வருதான்னு பாக்கலாம். 49 வந்துருச்சா? அப்ப கண்டிப்பா என்னோட பிரசன்டேஜ் என்னதான்? 12 தான். ஓகே, இது மாதிரி ஏஜஸ்ல ஒரு கேள்வி பாக்குறீங்க, அது ஸ்டாண்டர்டான மாடல்லாம் இல்ல அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வச்சு போயிருங்க. இங்க போயிட்டு ஈக்குவேஷன் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி காலங்கள் பிளஸ் மைனஸ் எல்லாம் போட்டுட்டு அப்ரோச் பண்ணாதீங்க. ஆப்ஷன் வச்சு போயிடுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்த கேள்வி. அடுத்து பாருங்க. பின் வருவனவற்றில் எது 4 மற்றும் 8 இரண்டாலும் வகுப்படும்? ஓகேவா? டிவிசிபிள் ரூல்ல இருந்தோம் ரேரா கேள்வி வரும். ஆனா டிவிசிபிள் ரூல் தெரிஞ்சாதான் எல்சிஎம் தெரியும்ன்றதுனால டிவிசிபிள் ரூல் எல்லாருமே படிச்சுதான் வச்சிருப்போம். அது இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு பார்த்து வச்சிருங்க. சரியா? போட்டு பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி அதுல இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் அது யூஸ் ஆகும். ஓகேவா? கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. 4 ஆப்ஷன்ல எது 4 மற்றும் 8ஆல 2 வகுப்படும் கேக்குறாங்க. டிவிசிபிள் ரூல் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 8ஆல வகுப்படக்கூடிய எண்கள் எல்லாமே 4ஆல வகுப்படும். அப்ப 4 செக் பண்ணிட்டு 8 செக் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. 8 மட்டும் செக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த நம்பர் எதால டிவைட் ஆயிடும்? 4ஆல டிவைட் ஆகும். அப்ப 8க்கு என்ன ரூல்? லாஸ்ட் 3 இலக்கங்களை டிவைட் பண்ணா அது 8ஆல முழுமையா டிவைட் ஆகும். செக் பண்ணலாமா? 382 8ஆல போகுதான்னு பாக்கலாமா? 4 8 32, மீதி ஒரு 6 62ன்றது போகாது. ஓகே, அடுத்து இங்க வர 80 போகும். அடுத்து விட்டீங்கன்னா 24 போகும். அப்ப இந்த நம்பர் 8ஆல ஆகும். அப்ப அது 1 மட்டும் தான் ஆன்சர், வேற எதுவுமே வராது. ஓகேவா? 32 போச்சா மீதி 2 22 ஆகாது. 80 போகும், 42 போகாது. அப்ப கண்டிப்பா இதுவும் இல்ல. அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி மட்டும். 8ஆல் டிவைட் ஆகும், இது 4ஆலையும் டிவைட் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. திரும்ப போய் 4 கலர் ரூல் வச்சு செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஓகேவா?
அதே மாதிரி 9ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டீங்கன்னா 3ஆல செக் பண்ண வேணாம். ஏன்னா 9வது வாய்ப்பாட்ட வரக்கூடிய எல்லா நம்பருமே 3வது வாய்ப்பாட்ட வரக்கூடிய நம்பர் தான். ஓகேவா? 2 மற்றும் 4 இரண்டால வகுப்படும் 2 இலக்க எண்களின் எண்ணிக்கையை கண்டறியும். இந்த மாதிரி கேள்வியை ஜிடி ஆகட்டும், பிசிஎஸ்ஐ ஆகட்டும், ஓகே, ஆர்பிஎஃப் பிசிஎஸ்ஐ ஆகட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா குரூப் டிலையும் இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு ரொம்ப ஈஸியா, இது ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலாம் தேவையில்ல, நம்ம ஈஸியான வழியில அப்ரோச் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க 3 இலக்க எண் கேட்கட்டும், 4 இலக்க எண் கேட்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஈஸியா சொல்லலாம். முதல்ல 2 இலக்க எண்கள் தானே கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் 2 இலக்க எண் 10, ரெண்டாவது 2 இலக்க எண் ரெண்டாவது லாஸ்ட் 2 இலக்க எண் 99. ஏன்னா இதுக்கப்புறம் போனா 100ஆ போயிடும். இதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா 9ஆ போயிடும். 9ன்றது சிங்கிள் டிஜிட், 100 அப்படின்றது 3 டிஜிட். அப்போ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 10, லாஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 99 எழுதிக்கிட்டீங்கன்னா அடுத்து அவங்க என்ன சொல்றாங்க, 2 மற்றும் 4. மோஸ்ட்லி இதுல ஒரே ஒரு நம்பர் கூட கேட்பாங்க. ஒரே நம்பர்னா அந்த ஒரே நம்பர்ல டிவைட் பண்ணா போதும். இந்த மாதிரி 2 நம்பர் 3 நம்பர் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் கேட்கறாங்க. இந்த கொடுக்கப்பட்ட எண்களுக்கு எல்சிஎம் 2க்கும் 4க்கும் எல்சிஎம் 4ங்களா, அப்ப 4ஆல நான் டிவைட் பண்றேன். ஓகேவா? புள்ளி இல்லாம டிவைட் பண்றேன். புள்ளி வச்சு நான் போல, புள்ளி இல்லாம மட்டும் டிவைட் பண்ணி 10ல 4ன்றது முழுமையா எத்தனை முறை இருக்கும்? 2 முறை இருக்கும். மீதி 2 வரும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது 99 4ஆல் டிவைட் பண்றேன். 9ல 2 முறை இருக்கும். 19 16ன்றது 4 முறை. ஓகேவா? அப்ப மீதி இருக்கிறத விட்டுருங்க, 3 விட்டுருங்க. எனக்கு மீதி வேணாம், புள்ளி வச்சு எனக்கு வேணாம், முழுமையா டிவைட் பண்ணா மட்டும் போதும். அடுத்தது 2க்கும் 4 24க்கும் வித்தியாசம் என்ன வரும்? 22. அப்போ எத்தனை 2 இலக்க எண்கள் 2 மற்றும் 4ஆல வகுப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 22 எண்கள் அந்த மாதிரி உள்ள இருக்கும். சரியா? 22 கிடையாது, 22 எண்கள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்த மாதிரி பவர் ஹேண்ட்லிங், ஓகேவா, அடுக்குகளை வச்சு கொஸ்டின் குரூப் டில கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா நம்ம பாத்துக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இருந்தா எப்படிங்க சால்வ் பண்றது? 1/3 பவர் -3 வேல்யூ தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம பார்த்தோம், ஒரு பின்னத்தை தலைகீழ மாத்தினா, தொகுதியை பகுதியாக்குனா, பகுதியை தொகுதியாக்குனா பவர் சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ 1/3 பகுதியை நான் தொகுதியா மாத்துறேன், அப்போ 3ஆ மாத்துறேன், 3/1 மாத்துறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ -3ன்றது என்ன மாறிடும்? +3ஆ மாறிடும். அப்ப இதே மாதிரி மாத்துறேன், -4ன்றது +4ஆ மாறிடும். 15 1/15 15/1 மாத்துறேன், அப்ப -2ன்றது +2ஆ மாறிடும். இப்ப வேல்யூ சொல்லலாமா? 3 கியூபோட வேல்யூ 27, 5 பவர் 4ஓட வேல்யூ என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா 5 ஸ்கொயர்ன்றது 25. அப்ப 25 × 25 5 பவர் 4, அப்ப 625. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 15 ஸ்கொயரோட வேல்யூ 225. ஓகேவா? இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதனோட வேல்யூ கிடைக்கும். 600 800 850 877. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க. இந்த கேள்வி ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரேஷியோ சம்பந்தமா தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேள்வி எல்லாம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் குரூப் டில கேட்டிருக்காங்க. அப்ப அவங்க இந்த லாஜிக், இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே? கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு வரும்போது இந்த மாதிரி கேள்வி இருந்தது, அப்ப இதை உங்களுக்கு சொல்லிடலாம். ஓகேவா? அடுத்த முறை எப்பயாச்சும் வீடியோ நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட இந்த டைம்ல சொல்லிடலான்றதுக்காக இந்த கேள்வி. ஓகேவா? இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா HCF ஓட ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? கொடுக்கப்பட்ட எண்கள் ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு HCF கேட்பாங்க, மீப்போவா வகுத்தி கேட்பாங்க. அப்ப கொடுக்கப்பட்ட எண்கள் வந்து பகா எண்களா இருந்துச்சு, இல்ல சார் பகா எண்களா இருந்துச்சு. பகா எண்கள்னாலே அதனோட HCF எப்பவுமே என்னதான்? 1 தான், எந்த மாற்றமே இல்லை. ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதனோட வார்த்தை அது வந்து கோ பிரைமா இருக்கட்டும், பிரைமா இருக்கட்டும். ஓகே? கோ பிரைம்னா 2 நம்பர் இருக்கும், பிரைம் நம்பர்ஸ்னா அது 3 4 5 கூட இருக்கலாம், அவ்வளவுதான். ஓகே? அதே மாதிரி பிரைம் நம்பர்ஸ்னா என்னன்னு தெரியணும். பகா எண்கள்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும், வேற எந்த எண்களாலையும் அது வகுப்படாது. அப்போ ஒரு பகா என்னன்னா அதுக்கு 2 வகுத்திகள் தான் இருக்கணும், 2 காரணிகள் தான் இருக்கணும் அப்படின்றதுதான் அதோட பண்பா நம்ம பார்ப்போம். அப்போ பிரைம் நம்பர் நீங்க பாத்துட்டீங்க, பகா என்னன்னு பாத்துட்டீங்க கொஸ்டின்ல அப்படின்னா அதனோட HCF எப்பவுமே என்னன்னு பாத்தீங்கன்னா 1 தான், வேற எந்த வேல்யூவுக்கு அங்க வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அப்ப பகா எண்களோட HCF எப்பவுமே என்னதான்? 1 மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்க. இதுவுமே நம்மளோட பேசிக்கான ஒரு மேக்ஸ் நாலேஜ் தான். ஓகேவா? இதுக்கெல்லாம் எந்த சால்விங் மெத்தட்லாம் தேவை. நீங்க புள்ளி வச்ச எண்களை பெருக்குனா நம்ம ஆன்சருக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியுமான்னு செக் பண்ணிருக்காங்க. இது 2022 நடந்த குரூப் டியோட கேள்வி. ஓகே? சரி, பாக்கலாமா? இங்க பாருங்க, இதுக்கு ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு, இங்க ஒரு ஸ்தானம் முன்னாடி புள்ளி இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்ப இந்த வேல்யூ, இந்த 3 வேல்யூ நான் பெருக்கி எனக்கு ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அந்த ஆன்சருக்கு நான் எத்தனை ஸ்தானம் முன்னாடி புள்ளி வைக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா 6 ஸ்தானம் முன்னாடி புள்ளி வச்சிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் பெருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா அப்படியெல்லாம் நமக்கு சோதனை கொடுக்க மாட்டாங்க, எக்ஸாமோட டைமிங் கம்மி. அப்ப அவங்க பாருங்களேன், ஆப்ஷன்லயும் பாருங்க, எல்லாத்துலயுமே இந்த
இந்த 61248 அப்படியே இருக்கு, 6255 அப்படியே இருக்கு, 43ன்றது அப்படியே இருக்கு. அந்த ஸ்தானம் தான், அந்த புள்ளி வைக்கக்கூடிய ஸ்தானம் தான் அட்ஜஸ்ட் ஆயிருக்கே கண்டி வேல்யூஸ் எல்லாம் மாறல. அப்ப நம்ம பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ எல்லாத்துலயும் பாருங்க 6 ஸ்தானம் புள்ளி வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? இங்க 3 இங்க ஒரு 3 இருக்கா, அப்ப இதுதான் என்னோட ஆன்சரா இருக்கும். ஏன்னா மொத்தமா பார்க்கும்போது 6 ஸ்தானம் தான் முன்னாடி புள்ளி இருக்கு. ஓகே, இங்க பாருங்க 2 3 5, அப்ப இது என்னோட ஆன்சர் இல்ல. ஓகேவா? இங்க பாருங்க 4 6 8 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க, அப்ப இதுவும் என்னோட ஆன்சர் 4. இங்க ஒரு 2 6, அங்க ஒரு 3. ஓகேவா? அப்ப 9 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க, அப்ப இதுவும் என்னோட ஆன்சர்ல. இங்கதான் 6 ஸ்தானம் 1 2 3 4 5 6, அப்ப இதுதான் என்னோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருக்குனாலோ வகுத்தாலோ இந்த புள்ளி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுத்துமே அவங்க கேட்டிருக்காங்க. பெருக்குனா எப்படி புள்ளி வைக்கிறதுன்றது டெஸ்ட் பண்ணிருக்காங்க, வகுத்தா எப்படி புள்ளி மாறும்ன்றது தெரியுதாலும் செக் பண்ணிருக்காங்க, அதுக்குமே கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் பாருங்க, இங்க பாருங்க 8 ஸ்கொயர் இன்டு 3 கியூப் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81. ஓகேவா? இதை சுருக்குகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சுருக்கலாமா? 8 ஸ்கொயர் இன்டு 3 கியூப், கீழே பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 64, அப்ப இது ஸ்கொயர் ரூட் எடுத்தா 8, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 81, அப்ப இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 9. அடுத்து இங்க 8 இருக்கு, 8 இருக்கு, இங்க 3 கியூப் இருக்கு, இங்க 9 இருக்கு, அப்ப இதை நான் 3 ஸ்கொயரா மாத்திக்கலாமா? ஓகே, இதை நான் மேல கொண்டு போறேன். ஓகே, மேல ஆல்ரெடி 8 ஸ்கொயர் இன்டு 3 கியூப் இருக்கு, 8 பவர் 1 நான் மேல கொண்டு போனேன்னா 8 பவர் -1, 3 ஸ்கொயர் நான் மேல கொண்டு போனேன்னா 3 பவர் -2. சரியா? ஓகே, இதுக்கு மேல பாருங்க 8 ஸ்கொயர்ல இருந்து 8 பவர் -1, இதுக்கு அடிமானம் சமம், அப்ப அடுக்குகளை கூட்டிக்கலாம். 2 -1 பிளஸ் 1, அடுத்து 3 கியூப் 3 பவர் -2, அப்ப பவர்ஸ் நான் கூட்டினா 3 -2 இன்டு 3 பவர் 1 வருமா? அப்ப 8 இன்டு 3 24. அப்ப இதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 24. ஓகேவா? இந்த மாதிரி பவர் வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க குரூப் டில, பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது சராசரி வேகம். ஓகேவா? டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டம்னு பாக்குறீங்க. டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல ஒரு சில ரிப்பீட்டட் மாடல் இருக்கு, அதை வரைக்கும் பாத்துக்கிட்டா கூட ஒரு சில ஷிஃப்ட்ல ரிப்பீட்டட் தான் கேட்டுட்டு இருக்காங்க, ஏதோ ரேரா தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா போயிருக்காங்க. அதுல ரிப்பீட்டட்ல கண்டிப்பா பார்த்து வச்சுக்கக்கூடிய மாடல் இந்த ஆவரேஜ் ஸ்பீட், சராசரி வேகம் கண்டிப்பா பார்த்து வச்சுக்கணும். ஓகேவா? ஒரு லாரி பி நகரத்திலிருந்து கியூ நகரத்திற்கு மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்துல பயணித்து அதே பாதையில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் நகரம் பிக்கு திரும்புகிறது அப்படின்னா கொடுக்கப்பட்ட பயணத்தில் லாரியின் சராசரி வேகம். ஓகேவா? பில இருந்து கியூக்கு போயிட்டு, ஓகேவா, கியூல இருந்து திரும்ப பிக்கு என்ன இருக்கு, ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்ப இந்த மாதிரி திரும்பி வருது அப்படின்னாலே சராசரி வேகம் நமக்கு என்ன ஃபார்ம்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 2xy by x plus y. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பீட், ஓகேவா, இங்க போகக்கூடிய ஸ்பீட் x, ரிட்டர்ன் வரக்கூடிய ஸ்பீடு y. ஓகேவா? அப்ப போகும்போது என்ன ஸ்பீட்ல போச்சு, 60, 2 இன்ட்டு அப்ப x இருக்க இடத்துல 60, ரிட்டர்ன் வரும்போது 100 km/h ஸ்பீட்ல வந்துருக்கு. அப்போ y ஓட வேல்யூ 100. அப்ப x plus y னா 160. ஓகேவா? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாமா? ஒரு முறை 8 முறை, ஓகேவா, 4 முறை 3 முறை, ஒரு முறை 25 முறை. ஓகேவா? அப்ப 3 25 75 km/h அப்படின்றதுதான் அவரோட ஆவரேஜ் ஸ்பீட், சராசரி வேகமா இருக்கும். சரிங்களா? நம்ம இப்ப பார்த்திருக்கக்கூடிய 25 கேள்வியுமே லாஸ்டா நடந்த குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கேள்விதான், ஒண்ணு கூட வேலை எதுவுமே இல்லை. இப்ப பாத்துக்கோங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் நமக்கு தெரியாதா, இல்ல நம்மளால அப்ரோச் பண்ண முடியாதா, இது கஷ்டமா? அப்ப கண்டிப்பா இல்ல, குரூப் டி ஈஸி தான். ஆனா உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு 5 கேள்வியில இருந்து 6 கேள்வி வரைக்கும் டஃபா வரும், கஷ்டமா தான் இருக்கும். அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கஷ்டமா தோணிடும், அதை பார்க்காதீங்க, ஈஸியானதை பாருங்க. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த 1 மந்த்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? முதல் இம்பார்ட்டன்ஸ் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனுக்கு கொடுங்க. சரியா? ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஏன்னா நமக்கு மேக்ஸ் தெரியாமல, நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் தெரியாமல, நமக்கு போர்ட் மார்க்ஸ் தெரியாமல. ஓகேவா? அதனால அதெல்லாம் விட்டுடுங்க. இப்ப நம்ம டாபிக் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? மேக்ஸ் தெரியணும், ஓகேவா, பேசிக்ஸ் தெரியணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கும். கூடவே பாத்தீங்க அப்படின்னா ஏஜஸும் பார்ட்னர்ஷிப்பும். ஓகேவா? கூட்டாண்மை தொழில்முறைன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சேர்ந்து தொழில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இவ்வளவு முதலீடு போட்டாங்க, இவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு கொடுப்பாங்க இல்லையா, அது பார்ட்னர்ஷிப். இது 3ஐயும் சேர்த்து பாத்துக்கோங்க. ஒவ்வொரு செட்லயும் பாத்தீங்கன்னா இதுல 3ல இருந்து 4 கொஸ்டின் வரைக்கும் இந்த பார்ட்னர்ஷிப், ஏஜஸ், ரேஷன் ப்ரொபோர்ஷன் சேர்ந்த மாதிரி வந்திருக்கு. ஆனா ரேஷன் ப்ரொபோர்ஷன் தான் ஏஜஸ், பார்ட்னர்ஷிப். இங்க வயதா இருக்கும், இங்க அமௌண்டா இருக்கும், முதலீடா இருக்குமே கண்டி சேம் லாஜிக் தான். ரேஷியோ என்னவோ அதேதான் ஏஜஸ், அதேதான் பார்ட்னர்ஷிப். தனித்தனி 3 டாபிக் எல்லாம் இல்லை. ஓகேவா? இதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த இம்பார்ட்டன்ஸ் எங்க வாங்க அப்படின்னா பர்சன்டேஜ். ஓகேவா? பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட். ஓகேவா? இந்த டாபிக் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, பர்சன்டேஜ் தெரிஞ்சா பர்சன்டேஜ் தாங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகேவா?
இங்க எண்களா பாப்பீங்க, சதவீதமா பாப்பீங்க. இங்க லாபம், நஷ்டம், காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸா பாப்பீங்க. இங்க அதே மார்க்கெட் பிரைஸ், டிஸ்கவுண்ட், செல்லிங் பிரைஸ் இந்த மாதிரி பார்க்க போறீங்க. அப்ப இந்த மூணுத்துக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்ல. பர்சன்டேஜ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் டிஸ்கவுண்ட்டையும் நீங்க ஸ்பீடா என்ன பண்ணிடலாம், ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். அப்ப இதை மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஏரியாலுமே கண்டிப்பா ஒரு 3 கேள்வி வரைக்கும் வந்துடுது. சரியா? ஓகேவா? அதுக்கடுத்து நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ஈஸியா இருக்கும், அதனாலேயே பாத்துருங்க. சரியா? டைம் அண்ட் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா எல்சிஎம் தெரியணும். எல்சிஎம் தெரியும்னு நினைக்கிறேன், அதனால டைம் அண்ட் ஒர்க் கொடுத்துருக்கேன். சரியா? எல்சிஎம் தெரியணும். இதெல்லாம் நம்ம எங்கன்னு பாத்துட்டோம், நம்ம சிஸ்டம்ல பாத்துட்டோம். ஓகேவா? அப்ப டைம் அண்ட் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் பார்க்கும்போது கூடவே ஏன்னா லாஸ்டா நடந்த குரூப் டில பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு முக்கியத்துவம் அதிகமா கொடுத்துருக்காங்க. சரியா? அப்ப இது ரெண்டையும் சேர்த்து பாத்துக்கோங்க, 2 கேள்வி முடிச்சிடலாம். சரியா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் கேள்வி எல்லாம் கஷ்டமா இருக்கும், அந்த பக்கம் இன்னும் போகல. இதுலயே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க ஒரு 3 கேள்வி 6, 8 கேள்வி முடிச்சிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எல்சிஎம், ஹெச்சிஎஃப். ஓகேவா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ். ஓகேவா? இது வரைக்கும் முடிச்சிருங்க. இதுல இருந்து ஒரு 2 கேள்வி வரும். இங்கே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 10 கேள்வி முடிச்சிடலாம். சரியா? இந்த 1 மந்த்துக்குள்ள. ஓகேவா? இந்த 10 கேள்விக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி ஆயிடுங்க. இதுல கேட்டா எந்த கேள்வியுமே மிஸ் ஆக கூடாதுன்ற அளவுக்கு நம்ம ரெடி ஆயிடணும். அடுத்த 10 கேள்வி. ஓகேவா? அடுத்த 10 கேள்வி எங்க இருந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பாக்கலாம். இப்ப கேட்கக்கூடிய ஒரு 10 கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 டாபிக் 4 to 5 டாபிக் என்ன ஆயிடுங்க, கன்ஃபார்மா ரெடி ஆயிடுங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.